ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான மாங்காய் போட்டு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் மாங்காவை சீடு எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் துருவன தேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். உளுந்தும் வெந்தயமும் நல்லா செவந்து வாசம் வரணும் நமக்கு. இப்போ நான் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இலை, 2 கட்டி பூண்டை நான் தோல் உரித்து எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து விட்டுட்டு வெங்காயம் பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் சேர்க்கறதுனால பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக அலசி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள் கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம மீனை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். எல்லா மீனையுமே இதில் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச மாங்காவையும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீன் நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் போதும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இது குழம்போட டேஸ்ட்டை உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்மளோட மீனும் வெந்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.